நாடாளும் மக்கள் கட்சியின் தலைவர் நடிகர் கார்த்திக் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். அங்க போய் பேசி இருக்கிறத விட இங்க நான் ஜாஸ்தி பேச உங்களால அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது மிக்க நன்றி. ஆண்டுதோறும் நீங்க பேசணுங்கிறது ஆண்டுதோறும் பேசினா ஆண்டுதோறும் பேசினா அதுக்கு மரியாதை கிடையாதுங்க. நேரம் இதான் அதான் அந்த ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு டைமிங்ன்ற ஒண்ணு இருக்கு. இல்ல இல்ல ஆர்டிஸ்ட் தான் அரசியல்ல இருக்கா. இப்போ அரசியல்வாதி தான் ஆர்டிஸ்ட் ஆகவும் இருக்கிறான். அதனால தான் சொல்றேன் ஆர்டிஸ்டுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம், அரசியலுக்கும் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். கண்ட நேரத்துல நீங்க போய் பதில் சொல்லக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பிரச்சனையை எழுப்புறீங்கன்னு வைங்க, அப்படி அமைக்கிறாங்க. நீங்க வந்து சொன்னாலும் எடுபடாது. கரெக்டா? சோ இது பிராக்டிகலா தெரிஞ்சு மூளை இல்ல உள்ள யாரும் அதை செய்ய மாட்டாங்கன்ற அதுக்குன்ட்டு ஊமையா இருக்கு நான் சொல்லல. பேசு, ஆனா செய்ய முடிஞ்சதை பேசு. இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் யார் வருவான்னு எனக்கு என்னது? அது போய் முக்குளத்து மக்கள் தமிழக மக்கள் இல்லையா? மதிப்புக்குரிய தலித் மக்கள் தமிழக மக்கள் இல்லையா? மதிப்பிற்குரிய நாடார் பெருமக்கள் தமிழக மக்கள் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் அவங்க வன்னியர் அவங்க வந்து தமிழக மக்கள் இல்லையா? இப்படி சொல்லிட்டே போலாம். கவுண்ட பெரிய அவங்க பெருமக்கள் என்ன ஏன் இது முக்குளத்து மக்கள் என்னது? ஆமா அவங்க சரித்திரம் எனக்கு தெரியும் தான். வேலுநாச்சியார் இருந்தாங்க, ரைட். புலித்தேவர் இருக்காங்க, ரைட். இருந்தாங்க, ரைட். மருது சகோதரர்கள் நேற்று போய் மாலை போட்டு வந்த, ரைட். எங்க தெய்வமா மதிக்கும் 13 முத்துராமலிங்க தேவரையா இருக்காங்க, ரைட். எங்க அப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த பயணத்தை தொடர்ந்தார். இறைவன் அவரை அழைத்து கொண்டார் 49 வயசுலயே. அவர் விட்டு சென்ற பணியை நான் செய்யறேன். ஒரு இந்தியனா, முக்குளத்தில் பிறந்த தமிழ் மகனா, அதுக்குன்ற ஒரு ஜாதியோட மட்டும் என்ன சேர்க்காதீங்கன்ற. இது வந்து இந்த பிரிவினை சக்திகள் பண்ற சதி. அந்த சதியில நம்ம விழக்கூடாது. இல்ல அப்படி பிரி ஓட்டு வங்கி குறை, அது அந்த முக்குளத்திலே பிரி. இது ஒரு பிளாக், அது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், அது ஒரு பிளாக். இன்னையா வேடிக்கை, உசிலம்பட்டியிலே ஒரு 10 பிளாக் இருக்கு. நான் முதல்ல வந்தப்ப எல்லாம் ஒண்ணு சேருங்கப்பா, நான் சினிமால இருந்து வந்தேன் நேரம். அதோ வரும்னு எல்லாம் வந்தாங்க, அப்புறம் காணோம். எதுக்கு? அவங்க எல்லாரும் சொல்ற பெரிய விஷயம் என்னன்னா உங்களை பார்க்க முடியறதே பெரிய சரித்திரம். ஆமா, கார்த்திக் வந்து எல்லா நேரத்துலயும் அவரை பார்க்க முடியல, சந்திக்க. கார்த்திக் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்கணும். ஒரே நேரத்துல 20 இடத்துல தோன்றினாதான் முடியும். இவங்க நினைக்கிற மாதிரி அங்கேயும் தோன்று இங்கேயும் அதே நேரத்தில் தோன்றுனா இப்ப வரும், ஹோலோகிராம்ல வரும். அப்போ அந்த விஞ்ஞானம் வரல. இப்போ நரேந்திர மோடியும் யூஸ் பண்ணாரு போன எலெக்ஷன்ல. அந்த விஞ்ஞானம் இப்ப வந்து இருக்கு. இப்போ நானும் வரலாம் ஒரு 10-20 இடத்துல ஒரே நேரத்துல. நான் என்ன மட்டும் அப்ப அந்த விஞ்ஞானம் வரல. போன எலெக்ஷன்ல நீங்க வந்து மிகப்பெரிய பின்புலமா இருந்தீங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். போன எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுல வந்து பின்புலமா நடிகர் கார்த்திக் இருந்தார்ன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த தேர்தலையும் உங்களுடைய பங்களிப்பு யாருக்கு இருக்கு அப்படின்றதான் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த மீட்டிங் அப்புறம் என்ன மெட்ராஸ்குள்ள விடுவாங்களான்னு தெரியல. சென்னைக்குள்ள இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேச நீங்க உங்களுக்குள்ள சங்கத்துல நடந்த பாலிடிக்ஸ் நீங்க பேசவே. இது நடிகர் சங்கமா? ஆமா சார். பொது தேர்தல் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க சார். தேர்தலை பொது தேர்தலை விட பரபரப்பா நடந்திருக்கு நடிகர் சங்க தேர்தல். நடிகர் சங்க தேர்தல் அவசியம் நான் சொல்லணுமா? உங்களுக்கு ஓட்டு இருந்ததா சார்? சச்சுமாக்கு ஓட்டு இல்லை. சச்சுமாக்கு அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்டுக்கு ஓட்டு இல்லைன்ற பார்த்தப்ப எனக்கு ரத்த கண்ணீர் வந்தது உண்மை. அதே போல மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க. பாவம், அவரும் எலெக்ஷன் அன்னைக்கு வந்தார். சரி, ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால சொல்றேன். இந்த இடம் அதுக்கான இடமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன்.
நீங்க கேட்டதுனால திரு சரத் அவர்களும் திரு ராதாரி அவர்களும் அங்கே செல்வம் அவர்களும் டிவி சங்கர் அவர்கள் இப்படி காளை அண்ணன் எல்லாம் நடிகர் சங்கத்தில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து ஒன்னா இருந்தோம். எனக்கு 35 வருஷம் ஆச்சு. ராதாரி அவர்களை பார்ட்னர் தான் கூப்பிடுவேன். அவர் 30 வருஷமா அங்கே இருக்கார். தலைவராக இருந்தார், ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார், கமிட்டி மெம்பராக இருந்தார். அதுக்கப்புறம் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அப்போ கமிட்டி மெம்பராக நான் இருந்தேன். அப்பவே நடிகர் சங்கத்தில் பாதிய வாடகைக்கு விட்டுடலாம், பில்டிங்கை கட்டி பாதி நம்ம வச்சுக்கலாம். அந்த பாதியில் கிட்டத்தட்ட 18 கிரவுண்ட் 190 ஸ்கொயர் ஃபீட்டு 1900 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். எப்படியும் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட கட்டலாம். 50,000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வச்சுக்கலாம், 50,000 வாடகை விடலாம். அதுவே தப்பு அப்படின்னு நாங்கள் உணர்ந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் ஆஸ் எ ஜென்டில்மேன் அரசியலுக்கு போகிறேன், கடனை அடைச்சாச்சு. எல்லாரும் அவர் தலைமையில் போனோம், ஷோஸ் எல்லாம் பண்ணோம். அவர் தலைமையில் வந்து கடனை அடைச்சோம். வைப்பு நிதியாக 1 கோடிக்கு மேலே வச்சுட்டு போனார். அதுக்கு நடந்து 9-10 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நண்பர் சரத் வந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் எனக்கும் நல்ல ஆழ்ந்த நட்பு எப்பவுமே உண்டு. கட்சியெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ராதா ரவி அவர்களுக்கும் தான். அவர்கள் ஒரு விஷயம் சொல்லணும், வேற வழி இல்லாம சொல்றேன். நட்புன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் நல்லது கெட்டது சினிமாவில் மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலையுமே ராதா ரவியில் என் கூட இருந்தது. அவர் எவ்வளோலாம் உழைச்சிருக்கார் நடிகர் சங்கத்துக்குன்னு நான் கூட இருந்தே பார்த்தேன். அதுல எல்லாம் பார்ட்னரை தப்பே சொல்லக்கூடாது. அவரை பார்ட்னர் தான் கூப்பிடுவோம், அவர் என்ன பார்ட்னர் தான் கூப்பிடுவார். பேச கஷ்டம். இது என்னன்னா இல்ல, அது என்னன்னா எனக்கு அவங்க கிட்ட 2 ஒரு வித்தியாசம் தான் இருந்துச்சே தவிர வேற எதுவும் இல்லை. மூத்த கலைஞர்களை மரியாதை இல்லாமல் பேசினது ஒரு நெஞ்சு வலி. இந்த அக்ரிமெண்ட் போட்டதுலயே எனக்கு உடன்பாடு கிடையாது. தனியா இருக்கு. நடிகர் சங்கம்னா என்ன, அதை துவங்கியது யார்? ஜாம்பவான்கள். எங்க அப்பாவும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு.